ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th சயின்ஸில் வர்ற ரொம்ப முக்கியமான கேள்விங்களை மட்டும் ஈஸி நோட்ஸாக பார்க்கலாம். இந்த நோட்ஸை தயாரித்தவங்க வந்து ஹேமாவதின்ற மிஸ்ஸு. அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட்லாம் கொடுப்பாங்க, ஷார்ட் பண்ணி போடுவாங்க. அதுலேருந்து முக்கால்வாசி கொஸ்டின்ஸ் வரும். அவங்களுக்கு நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லெசனில் இருந்து இருக்குது. நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 3 வகைகள் இருக்குது. ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம். முதல்ல நிலைமம்னா என்னென்னு எழுதிடணும். ஒரு பொருள் வந்து தானே அதோட நிலையை மாற்றிக்க முடியாத தன்மை தான் என்னது நிலைமம். அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறீங்க. அதுக்கப்புறமா அந்த 3 வகையும் எழுதிட்டு அதை ரொம்ப சிம்பிளாக இது பண்ணுறீங்க. ஓய்வில் நிலைமம், ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பழுத்த பின் விழும் பழங்கள். அடுத்தது இயக்கத்தில் நிலைமம், இயக்கத்தை எதிர்க்கும் பண்பு, பேர்லே இருக்குது. எடுத்துக்காட்டு வந்து ஓடும் பேருந்து நிற்கும் போது நாம் முன்னோக்கி விழுதல். அடுத்து திசையில் நிலைமம், திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு. எடுத்துக்காட்டு பேருந்து வளைவு பாதையில் செல்லும்போது நாம் ஒரு பக்கமாக சாய்தல். நல்லா படிச்சுக்கோங்க. நீங்களே சொந்தமாக எழுதுகிற அளவு படிச்சிட்டிங்கன்னா இந்த கேள்வி வந்து ரொம்ப ஈஸியாகிடுது. அடுத்த கொஸ்டின் வந்து அதே லெசன்லே நியூட்டன் முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதி. இந்த கேள்வியும் வரும்னு எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். முதல் விதி வந்து புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் எந்த ஒரு பொருளும், அந்த நிலைமம் பற்றி என்ன படிச்சிங்களோ அதுவே தான் கொஞ்சம் இதுலையும் ஓய்வு நிலையோ அல்லது இயக்க நிலையோ தொடர்ந்து கொண்டிருக்கும். 2ஆம் விதி வந்து F=ma, அந்த இது கொண்டு வரீங்கள்ல. பொருள் மீது செயல்படும் விசை உந்த மாறுபாடு வீதத்துக்கு நேர்த்தகவில் அமையும். அட்லீஸ்ட் அந்த F=maவாவது போட்டுருங்க. நியூட்டன் 3ஆம் விதி தெரியாமல் இருக்கவே கூடாது. சின்ன கிளாஸ் பசங்கள்லேருந்து படிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெசனு எல்லாருக்குமே நல்லா தான் தெரியும். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. முடிஞ்சதுன்னா FA=-FB அதையும் போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட் லெசன் முடிச்சுட்டு அடுத்த லெசனில் வந்து ஒளியின் பண்பு. அடுத்த லெசன் வந்து ஒளியியல். அந்த லெசனில் ஒரு கேள்வி, ஒளியின் பண்புகள் யாவை. இது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் வரும். அட்லீஸ்ட் 4 மார்க் கொஸ்டினில் வந்ததுன்னா ஏதாவது அட்லீஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் எழுதணும். 2 மார்க் கொஸ்டினில் வந்ததுன்னா ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். ஒளி பற்றி இப்போ சின்ன கிளாஸ்லேருந்தே படிக்கிறீங்க. அந்த லெசன்லேயும் உங்களுக்கு பிடிச்ச கொஸ்டின் இது தான். ஒளி ஒரு வகை ஆற்றல். ஒளி வெற்றிடத்தில் கூட செல்லும், நேர்கோட்டில் செல்லும். ஒளி செல்ல ஊடகம் தேவையில்லை. இந்த பாயிண்ட்ஸே சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து குழி லென்ஸு குவி லென்ஸு வேறுபடுத்துக. அந்த லெசனில் இந்த மாதிரி இப்போ வேறுபாடுகள் கேட்டாங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணணும், அட்டவணை வந்து போட்டு தான் ஆகணும். அட்டவணை போட்டு எதுக்கும் வேறுபாடு கேட்குறாங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறீங்க. மிஸ் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுறாங்க, குவி லென்ஸோட டிராயிங்கு, குழி லென்ஸோட டிராயிங்கு. அதிலே வந்து புரிஞ்சிருச்சு. இருபுறமும் குவிந்து இருக்கும் லென்ஸு. இது வந்து இருபுறம் குழிந்து இருக்கும் லென்ஸு. இது இருபுறமும் குவிஞ்சிருக்கு, இது இருபுறமும் குழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து குவிக்கும் லென்ஸு, விரிக்கும் லென்ஸு. தூரப்பார்வை சரி செய்யும், கிட்ட பார்வை சரி செய்யும். பெரும்பாலும் வந்து இது 2 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு வந்து அடிக்கடி வரும். அடுத்து கிட்ட பார்வை தூரப்பார்வை வேறுபடுத்துக. இதை வேறுபடுத்துக படிச்சிங்கன்னாவே கண்ணில் தோன்றும் குறைபாடுகள் அந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம். விரிவான விடையலில் இந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிட்ட பார்வை வந்து கிட்ட தெரியும், தூரப்பார்வை தூரம் தெரியும். அப்போ அதுக்கே ஆப்போசிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து தூரம் தெரியாது, கிட்ட தெரியாது தூரப்பார்வைக்கு. இது விழிக்கோளம் பெருசாகிடும், விழிக்கோளம் சுருங்கி இருக்கும். கிட்ட பார்வை வந்து குழி லென்ஸு சரி செய்யும், தூரப்பார்வை வந்து குவி லென்ஸு சரி செய்யும். இந்த லெசனில் முக்கியமான கொஸ்டின் வந்து என்னென்ன பார்த்தோம், ஒளியின் பண்புகளும், அதுக்கப்புறம் குவி லென்ஸு குழி லென்ஸு வேறுபாடுகளும், கிட்ட பார்வை தூரப்பார்வை வேறுபாடுகளும் பார்த்தோம். அடுத்தது இசையரங்கங்களின் மேற்கூரை வளைவாக இருப்பது என். இது போன வாட்டிக்கு முன்னாடி வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் வந்தது இந்த கொஸ்டின். வளைவான பகுதிகளில் ஒலி அலைகள் குவிவதால் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன. அந்த பாயிண்ட் மெயினாக எழுதுறீங்க. ஒலி வந்து எல்லாருக்கும் தெளிவாக கேட்கும், அதுதான் ஒலி வந்து சத்தமாக கேட்கும். முக்கியமான கேள்வி. இந்த லெசன்லேயே நிறைய ஷார்ட் ஆன்சர் தான் இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 6வது லெசன் இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். அதை பற்றி பண்புகளை வந்து கேட்குறாங்க. சில நேரம் இது 2 மார்க்லேயும் வரலாம், சில நேரம் 4 மார்க்லேயும் வரலாம். இயற்கை பேர்லேயே இருக்குது, அது தானே வந்து என்னது தன்னிச்சையான நிகழ்ச்சி. செயற்கை வந்து என்ன பண்ணுறாங்க, தூண்டப்பட்டால் தான் அந்த கதிரியக்கம் நடக்கும். இயற்கை கதிரியக்கம் வந்து கட்டுப்படுத்த முடியாது. செயற்கை கதிரியக்கம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தேவையான இதுக்கு கட்டுப்படுத்திக்கலாம்.
இது அணு எண் 83 விட அதிகம், அணு எண் 83 விட குறைவு. அறை வெப்பநிலையில் நடக்கும், இது வந்து உயர் வெப்பநிலையில் தான் நடக்கும். முக்கியமான கேள்வி. அடுத்தது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகளை ஒப்பிடுக. இது ரொம்ப நாளாக பப்ளிக் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்கல, இந்த வாட்டியாவது வரும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குறியீடு, அதுவே ஒரு பாயிண்ட்டு முடிஞ்சிருச்சு. ஆல்ஃபாவோட குறியீடு, பீட்டாவோட குறியீடு, காமாவோட குறியீடு. நேர்மின் சுமை, எதிர்மின் சுமை, மின்சுமையே இல்லை காமாக்கு. அடுத்து அயனியாக்கும் திறன் மிக அதிகம், மிக குறைவு, மிக மிக குறைவு. இது வந்து அயனியாக்கும் திறன் ஆல்ஃபாக்கு வந்து அதிகமாக இருக்கும், பீட்டாக்கு மீடியமாக இருக்கும், காமாக்கு வந்து குறைவாக இருக்கும். அதுக்கடுத்து மின்புறம் காந்தப்புலம், அது வந்து என்னாகும், விலகல் அடையும். காமா மட்டும் என்ன பண்ணாது, விலகல் அடையாது. அதுக்கப்புறம் ஊடுருவும் திறன், ஊடுருவும் திறன் வந்து ஆல்ஃபாக்கு வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் எழுதலாம். ஊடுருவும் திறன் வந்து அயனியாக்கும் திறனுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. இங்கே வந்து ஆல்ஃபாக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஊடுருவும் திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், பீட்டாக்கு வந்து மீடியமாக இருக்கும், காமாக்கு வந்து என்னாகும், ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமான ஊடுருவுத்திறன் கொண்டு இருக்கும். திசை வேகம், இதெல்லாம் வந்து இது படிச்சிங்கனாவே அப்படியே என்ன ஆகிடுது, இந்த கொஸ்டின் வந்து டீட்டெயில் ஆன்சருக்கு கரெக்டாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். புரியுதா? அடுத்தது கதிரியக்கத்திலிருந்து பாதுகாக்க எடுக்கப்படும் வழிமுறைகள் யாவை? காரிய கையுறை, காரிய மேலாடை பயன்படுத்த வேண்டும். கதிரியக்க பொருட்களை தொடக்கூடாது, கதிரியக்க பொருள் அருகே உணவு உண்ணக்கூடாது, ரிமோட் கண்ட்ரோல் பயன்படுத்த வேண்டும், டோசிமீட்டர் அணிய வேண்டும். இது வந்து நடுவில் இருந்து கொடுத்துருக்காங்க, புக்கில் இல்லை இந்த கேள்வி, ஒருவேளை சொந்தமாக கேட்டாலும் கேட்கப்படலாம். அடுத்து ரான்ஜன் வரையறு, இதுவும் வந்து அந்த 6வது லெசனில் தான் வருது. 1 கிலோகிராம் காற்றில் கதிரியக்க பொருள் 2.58 × 10 மடங்கு -4 கூலும் மின்னோட்டம் உருவாக்கும் அளவு ஒரு ரான்ஜன் எனப்படும். இதுவும் நிறையா பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு, இந்த வாட்டி கொஞ்ச நாளாக கேட்கறதில்ல, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இது வந்து என்ன ஆகுது உங்களுக்கு, பொறுத்துக்களை வந்தாலும் உங்களுக்கு அதோட பயன்பாடையும் வந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க அங்கே. அது பார்த்திங்கன்னா கோபால்ட் 60 வந்து இரத்த சோகை, ஐசோடோப்புகளின் கதிரியக்க ஐசோடோப்புகளின் பயன்கள் அப்படி கேட்டாங்கன்னா இதை வந்து கொஸ்டின் ஆன்சராக கூட நீங்கள் எழுதலாம், சொந்தமாக கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அயோடின் வந்து தைராய்டு நோய் குணப்படுத்தும். சோடியம் என்என் போட்டிருக்கிறது வந்து அங்கே சோடியம், அது வந்து சோடியம்னாவே இதயம் கண்டிப்பாக வரும். அடுத்து கார்பன் வந்து படிமங்களின் வயது, அதை அளக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த 3 லெசன் தான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது ஈஸியாக இருக்குது லெசனு, அதனால் ஈஸியாக படிக்கிறது, கொஞ்சமாவது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த முக்கியமான கொஸ்டின் எல்லாம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கு, அதை படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பிஹெச்பிஓஹெச் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும், கம்பல்சரி கொஸ்டினில் வந்தால் வரலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எதுலேயும் வரலாம். கம்பல்சரி கொஸ்டினில் வரலன்னா நடுவில் சம்ஸில் கூட வந்தால் வரலாம். முதல்ல அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 0.01 மோலார் கான்சன்ட்ரேஷன் HNO கரைசலின் pH மதிப்பு காண்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை, அங்கே வந்து HNO3 ஹெச் கொடுத்துட்டு பிஹெச்சே கேட்குறாங்க, அப்போ ரஃப்லேயும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்னது, 2 தான் வரணும் ஆன்சர், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர்றதுனால. ஆனால் ஸ்டெப்போட போடணும். கண்டிப்பாக பிஹெச்பிஓஹெச்சில் ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சேர்க்கை வினை வரையறு, அதே இல்லை, இப்போ கெமிஸ்ட்ரி வந்துட்டாங்க. சேர்க்கை வினைனா 2 இது ஒன்றா சேர்ந்து ஒரு வினை உருவாக்குறது தான். ஈக்குவேஷன் மட்டுமாவது எழுதுவீங்க, C+O2 gives CO2. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள், அதற்கு மேற்பட்ட பொருட்கள் சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாக்குச்சுன்னா அதுதான் என்னது, சேர்க்கை வினை. 2 ஒன்றா சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாக்குச்சுன்னா அதுதான் வந்து சேர்க்கை வினை. அடுத்து அதே லெசனில் இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வீழ்படிவாக்கல் வினை, இன்னொன்று வந்து நடுநிலையாக்கல் வினை. வீழ்படிவாக்கல் வினையில் வந்து வீழ்படிவு உண்டாகும், அது வரைக்குமாவது எழுதுங்க. இந்த 2 தலைப்பை எழுதிட்டு அதை மட்டும் எழுதிட்டிங்கன்னா போடும். நடுநிலையாக்கல் வினை ரொம்ப முக்கியமானது. அமிலம் ப்ளஸ் காரம் வந்து உப்பு ப்ளஸ் நீராக மாறுறது தான் வந்து என்னது, நடுநிலையாக்கல் வினை. எடுத்துக்காட்டு வந்து போட தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் இந்த அளவாவது எழுதுங்க. இதுவும் வந்து 4 மார்க் கொஸ்டின்லையோ இல்லை டீட்டெயிலையோ கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து கார்பன் அதன் சேர்மங்களில் இந்த எஸ்தராக்குதல் வந்து நிறையா பப்ளிக் எக்ஸாமில் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபார்முலா மட்டும் கரெக்டாக போடுறீங்க. CH3COOH + C2H5OH அதை மட்டும் போட்டுட்டிங்கனாவே இந்த இதுவே முடிஞ்சிடும். புரியுதா? அங்கே கொடுத்துருப்பாங்க
எத்தனாலும் எத்தனாயிக் ஆசிடும் வினை புரியுதா? அப்போ என்ன அது உங்களுக்கு எத்தனாயிக் அமிலம், அந்த எத்தனாயிக் அமிலமும் எத்தனாலும் ஒன்றா வினை புரிஞ்சு அங்கே என்ன உருவாகுது? எஸ்தர் உருவாகுது. அந்த H2O மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதி என்ன ஆகிடும்? CH3COO C2H5 ப்ளஸ் H2O. எது முன்னிலையில் தான் நடைபெறும்? இந்த வினை வந்து அடர் H2SO4 வினையில் முன்னிலையில் நடைபெறும். இது கம்பல்சரி கேள்விகளை கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வினை பேரே வந்து என்னது? எஸ்தராக்குதல் வினை. புரியுதா? அந்த எஸ்தர் எங்கே உருவாகுது இல்லையா? CH3COO C2H5 அதுதான் வந்து எஸ்தர். புரியுதா? இந்த கேள்வியும் வந்து நிறையா பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு. இந்த வாட்டியும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து கரும்பஞ்சாறிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இதுவும் வந்து அட்லீஸ்ட் மெயின் பாயிண்ட்ஸை மறைக்குமாது ஏதுங்க. அந்த மெயின் பாயிண்ட்ஸை தான் உங்களுக்கும் படித்து பார்ப்பாங்க. மார்க்கும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு சொந்தமாக நீங்களே வந்து எழுதுகிற மாதிரி படிச்சுக்கோங்க. கரும்பு சாற்றில் சர்க்கரை எடுத்த பிறகு மீதம் இருக்க சாறுவை தான் என்ன சொல்கிறோம்? கழிவுப்பாகு. இந்த கழிவுப்பாகை வந்து என்ன பண்ணுவாங்க? திருப்பி தண்ணி ஊற்றி நீர் ஊற்றிட்டு அது கூட வந்து என்ன பண்ணுவாங்க? அந்த அமோனியம் உப்புகளை சேர்த்து ஈஸ்ட் சேர்க்குறாங்க. சேர்த்தா அதில் 2 நொதிகள் இருக்குது. அந்த நொதிகள் பேர் வந்து இன்வெர்டேஸ் சைமேஸ். அதில் இன்வெர்டேஸ் வந்து என்ன பண்ணுது? குளுக்கோஸாக மாற்றுது. திருப்பி சைமேஸ் வந்து என்னவாக மாற்றுது? எத்தனாலாக மாற்றுது. முதல்ல கழிவுப்பாகு எங்கேருந்து கிடைக்கிது உங்களுக்கு? அந்த கரும்போட சக்கையிலேருந்து. அது கூட வந்து என்ன பண்ணுறாங்க? நீர் சேர்க்குறாங்க, அமோனியம் உப்பு சேர்க்குறாங்க. அது இந்த சமன்பாடில் இல்லை. அதுக்கப்புறமா அந்த ஈஸ்ட்டில் இருக்கிற 2 நொதிகள் தான் வந்து என்ன பண்ணுது? அந்த கழிவுப்பாகை வந்து என்னவா மாற்றுது? எத்தனாலாக மாற்றுது. முக்கியமான கேள்வி பப்ளிக் எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இங்கே ஒரு வேறுபடுத்து வந்திருக்கு. ஈரம் உறிஞ்சி சேர்மத்துக்கும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மத்துக்கும் உள்ள வேறுபாடு. இதுவும் கேள்வியிலே இருக்குது. குழி லென்ஸு குவி லென்ஸு அதுவும் கேள்வியிலே இருந்தது. இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் அதுவும் கேள்வியிலே இருந்தது. அடுத்து ஈரம் உறிஞ்சி கரையும். நீங்கள் பேசாமல் டேப்லர் காலமை போட்டு அந்த தலைப்பையே எடுத்து எழுதுனீங்கனாலே ஒரு மார்க் கன்ஃபார்மாக வரும். நிறைய வேறுபாடுகள் வந்து அப்படி தான் இருக்குது புக்கில். ஈரம் உறிஞ்சும் சேர்மம் வந்து என்னது? ஈரம் உறிஞ்சும் ஆனால் கரையாது. ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மம் வந்து ஈரம் உறிஞ்சும் கரையும். புரியுதா? இயற்பியல் நிலையை இழக்காது ஈரம் உறிஞ்சும் சேர்மம். இது வந்து இயற்பியல் நிலையை இழக்கும். படிக உருவம் கொண்டவை. இது வந்து படிக உருவம் மற்றது. எடுத்துக்காட்டு CaO NaOH. அடுத்து நீராவி போக்கு வந்து கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை எழுதிட்டு நீங்கள் ஓனில் என்ன பண்ணுறீங்க? டிராயிங் வரைஞ்சி அந்த இலை வழியாக என்ன பண்ணுது? நீராவி போக்குன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் வந்து என்ன பண்ணும்? தனக்கு தேவையான தண்ணியை எடுத்துகிட்டு மீதி தண்ணியை வந்து ஆவியாகி போக வைக்கும். அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் வந்து நீராவி போக்கு. அதோட முக்கியத்துவம் இந்த கேள்வியும் வந்து நிறைய வாட்டி பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு. முதல்ல நீராவி போக்குன்னா என்னன்னு எழுதிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. சரியா? ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. இலைகள் குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்த நீராவி போக்கு இருக்கிறதுனால நீர் மேலே செல்ல காரணமாகிறது. செல்கள் விரைப்புத்தன்மையுடன் இருக்க உதவுகிறது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகிடும்? அது போலன்னா அந்த நீராவி போக்கு நடக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த தாவரத்துக்கே வந்து என்ன இருக்காது? சத்தே இருக்காது. அடுத்து மனிதனின் இரத்த வகையை தொகுத்து எழுதுக. இது ஒரு வாட்டி வந்து ஒரு குவார்ட்டர்லிலையோ ஆஃபர்லிலையோ இந்த கொஸ்டின் வந்து புக் பேக் இல்லாமல் புக்கு உள்ளே இருக்க கொஸ்டின்னு சொந்தமாக கேட்டுட்டாங்க. ஆனாலும் எழுதக்கூடிய கேள்வி தான். ABO. புரியுதா? அடுத்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி என்ன இருக்குது? அந்த O வந்து என்ன பண்ணலாம்? யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். எல்லாருக்கும். யார்கிட்ட இருந்து மட்டும் வாங்கணும்? ஆனால் அவங்க பிளட்டு O கிட்ட மட்டும்தான் வாங்கணும். இது வந்து AB வந்து எல்லார்கிட்ட வாங்கலாம். ஆனால் கொடுக்கறது வந்து ABக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அந்த பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. இது வந்து உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான கேள்வி. கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதுவும் அதுக்கப்புறம் அந்த எய்ட்ஸு அந்த கேள்விகளும் நிறைய கேட்டதே இல்லை. அதனால் இந்த வாட்டி கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மழைநீர் சேமிப்பின் முக்கியத்துவம் யாவை? மழைநீர் இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு டிராயிங் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வரைஞ்சிட்டு இன்னும் கூட பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலே எழுதுங்க. மெயினான பாயிண்ட் என்னது? நிலத்தடி நீர் மட்டம் உயரும், நீர் பஞ்சம் ஏற்படாது, மண்ணரிப்பு தடுக்கப்படும், குடிநீராக பயன்படுத்தலாம். அடுத்தது இந்திய உணவு உற்பத்தியில் சாதிக்க உதவிய கோதுமையின் 3 மேம்பாட்டு அடைந்த பண்புகளை எழுதுக. இது வந்து 20வது லெசனில் வருது உங்களுக்கு. அட்லஸ் 66, ஹிம்கிரி
சோனாலிகா. இது 3 வந்து மாடலாக கண்டுபிடிச்ச வகைகள் கோதுமை மேம்பாட்டு அடைந்த கோதுமை. அதில் வந்து என்னது அட்லஸிரோ 66 வந்து புரதம் அதிகமாக இருக்குது. ஹிம்கிரி வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. சோனாலிகா வந்து அரைக்குள்ள அதிக மகசூல் தர தன்மை இருக்குது. வட்டார இன தாவரவியல் உங்களுக்கு தேர்ட் மிட்டமுக்கு கன்ஃபார்மாக எப்போ பாரு வந்துகிட்டே இருக்கும். செகண்ட் மிட்டமுக்கு இந்த கேள்வி பப்ளிக்கில் வந்து அப்போ எப்போயாவது சில டைம் கேட்டிருக்காங்க. இந்த வாட்டியும் வந்துச்சுன்னா இது இதுவும் பேர்லேயே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள தாவரங்கள் அங்கே மக்களுக்கு எவ்வாறு பயன்படுகிறது தான் வந்து வட்டார இன தாவரவியல். எடுத்துக்காட்டு வந்து கீழாநெல்லி எதை குணப்படுத்துது? மஞ்சள் காமாலைய. துளசி வந்து இருமலை குணப்படுத்துது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனால் எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது. ஈஸியாக கேட்கணும்னு நினச்சா இந்த கேள்வியும் கேட்பாங்க. மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை சரி செய்வதற்கான தீர்வுகளை தருக. இது வந்து சரியான கல்வி அளித்தல், தொழிற்பயிற்சி அளித்தல், அன்பு அரவணைப்பு அளித்தல், மருத்துவ உதவி அளித்தல், இசை விளையாட்டு, தியானம், ஓவியம், யோகா பயிற்சி அளித்தல் எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு. ஒரு பாயிண்ட்ஸும் சைடு ஹெட்டிங் எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதுங்க. இந்த கேள்வியும் நிறையா பப்ளிக் எக்ஸாமில் வந்திருக்கு. இந்த மாதிரி கேள்வி வந்து இதே மாதிரி இப்போ உடல் பருமன் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் அதை இது பண்ணி எழுதிடுங்க. எந்த கேள்வியுமே அட்டன் பண்ணாமல் விடவே விடாதீங்க பப்ளிக் எக்ஸாமில். ஏன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு வேளை கிரேஸ் மார்க் போட்டாங்கன்னா அந்த கேள்வி அட்டன் பண்ணியிருந்தாலே வந்து என்ன இருக்கும், மார்க் கிடைக்கும். அதனால் ஒரு கொஸ்டின் கூட விடாமல் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். கம்பல்சரி கொஸ்டின் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கேள்வி பாருங்கள். இப்போ புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள், புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள். புதுப்பிக்கக்கூடியனா மீண்டும் மீண்டும் என்ன பண்ணாது, பயன்படுத்தலாம், தாராளமாக என்ன பண்ணலாம், பண்ணிகிட்டே இருக்கலாம். சூரிய ஒளி, காற்று, தண்ணி இதெல்லாம் வந்து எவ்வளோ வேணால் தாராளமாக பயன்படுத்தலாம். அது வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், உருவாக்கிக்கிட்டே இருக்கும். புரியுதா? புதுப்பிக்கக்கூடிய இதுவும் வந்து பேர்லேயே இருக்குது. பயன்படுத்த தீர்ந்தே போகாது. இது வந்து புதுப்பிக்க இயலாதது வந்து பயன்படுத்த தீர்ந்து போகும். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வந்து என்ன பண்ணலாம், மீண்டும் புதுப்பிக்க முடியும், மீண்டும் புதுப்பிக்க முடியாது. பாருங்கள், அந்த தலைப்பே தான் எழுதுறீங்க, அதுக்கே உங்களுக்கு வந்து மார்க் வரும். இது வந்து என்ன பண்ணோம், அதிக அளவில் தாராளமாக யூஸ் பண்ணலாம், அதிகமாக கிடைக்கும். இது வந்து குறைந்த அளவில் கிடைக்கும். இது வந்து எடுத்துக்காட்டு நீர், காற்று, சூரிய ஒளி. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. பெட்ரோலியம் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து இன்னொரு பெட்ரோலியம் உருவாக என்ன ஆகும், பல லட்சம் வருஷம் ஆகும். இப்போ பெட்ரோலியம், நிலக்கரி, இயற்கை வாயு. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறத வச்சு நல்லா புதுப்பிக்க வளங்களை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 22வது லெசனில் அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. நல்லா படிச்சுக்கோங்க. எந்த கேள்வி கேட்டாலும் இப்போ கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் சொந்தமாக எழுத பாருங்கள். இப்போ சயின்ஸில் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் மார்க் எடுக்கிறது. இப்போ இருந்தாலும் அர்த்தம் புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா நல்லா எடுக்கலாம். நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா ராஜி எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.